என்ன ஒரு அழகான காட்சி. நகரங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி நீ இதை பார்த்திருக்கணுமே. புகைமண்டலத்தை உருவாக்கக்கூடிய இந்த கார்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த நெடுஞ்சாலைகள் வர்றதுக்கு முன்னாடி இங்க நீர்நிலைகள் இருந்துச்சு. நான் முதல் முறையா பூமியை பார்த்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது எவ்வளவு அழகா பசுமையா இருக்கும் தெரியுமா? ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு போய் ஏரிக்கு நடுவுல போட்டா அந்த கல் ஏரியோட அடி ஆழத்துல போற வரைக்கும் தெளிவா நம்மளால பார்க்க முடியும். படைக்கும் போது இருந்தது போல. நீங்க அங்க இருந்தீங்களா ஆரம்பத்துல பூமியை கடவுள் படைக்கும் போது? இல்ல, டெஸ் இருந்திருக்காங்க. அவங்க இருந்திருந்தா இத பத்தி இப்போ இங்க சொல்லிருப்பாங்க. அந்த 6வது நாளை பத்தி. சூரியன் மறையும் போது தான் படைச்ச எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்தாரு. அது எல்லாமே சிறப்பா இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் இந்த பூமியை மனிதர்களுக்கு கொடுத்தாரு. உள்ளவாங்க. ஏ கால், இது என்ன புதிய காலாண்டுக்கான அறிக்கைகளா? குளோபல் வார்மிங், ஓசோன் டெப்லேஷன், பொல்யூஷன் இண்டெக்ஸ். நீங்க கிண்டல் பண்றீங்க. ஆர்என்டி பண்றதுக்காக ஒரு புது பொண்ணை வேலைக்கு எடுத்திருக்கேன். நீங்க இதை பார்க்கணும். அவளுக்கு இது என்ன நிறுவனம்னு தெரியும் தானே? உண்மையான விஷயத்தை பார்க்க தவறுறீங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. படிச்சு பார்த்து உங்க கருத்தை சொல்லுங்க. அப்ப சரி. கடந்த 150 ஆண்டுகள்ல மட்டும் இதுவரை இல்லாத அளவுக்கு பூமி அதிக சேதம் அடைஞ்சிருக்கு. ஆனா இந்த மனுஷனுக்கு அதை மாற்றி அமைக்கக்கூடிய பவர் இருக்கு. ஒரு உத்வேகம் இல்லாத எந்த திறனும் உலகத்துக்கு பயன்படாது. ஒரு புத்திசாலியால தான் அதை உண்மையாக்க முடியும். அந்த அறிக்கைகள் அவரை ஊக்குவிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்னும் கால்ல ஊக்குவிக்கிறதுக்காக இங்க வரல. கால் அந்த புத்திசாலிய சந்திக்கணும்னு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இது அந்த இணைப்பு கருவி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, இதோட களத்தை மாத்துனா இவர் தான் இமேஜ் ரிவர்ஸ். ஓ ஐயோ, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். அது உலகத்தையே மாத்திடும். ஆமா, இது ரொம்ப பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பிரச்சனை என்னன்னா இது இன்னும் சரியா வேலை செய்யல. கடந்த 20 வருஷமா எம்மட் இந்த ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காரு. ஆனா இந்த ஆராய்ச்சியோட கடைசி விஷயத்த இன்னும் அவர் கண்டுபிடிக்கல. அவருக்கு மத்தவங்க கிட்ட உதவி கேட்கறது பிடிக்காது. அப்படின்னா பூமியை காப்பாத்தக்கூடிய அவருடைய கண்டுபிடிப்பு அவரோட வீட்டோட அடித்தளத்திலே முடிஞ்சு போயிடுமா? அதனாலதான் இவன் காலை மீட் பண்றத நாம உறுதிப்படுத்தணும். அந்த பையனை என்ன பண்றது? When you walk down the road, heavy burden, heavy load, I will rise and I will walk with you. I'll walk with you till the sun don't even shine. Walk with you every time. I tell you I'll walk with you. Walk with you. Believe me, I'll walk with you. அவர் அங்க என்ன பண்றாரு?
அப்பா சொல்றாரு கோழி கழிவுல ஓடுற காரை கண்டுபிடிக்கிறாருன்னு. செல்ல பிராணியெல்லாம் சாப்பிடுவாராம். மஸ்டர்ட் போட்டு சாப்பிடுவாராம். அவர் மனுஷ மாமிசம் சாப்பிடுவாராம். அதனால தான் அவர் எப்போதுமே ராணுவத்தோட கத்தி வச்சிருப்பாரு. அவர் கையில ஃபோர்க் எப்போதுமே இருக்கும். மனித பெண்ணுங்களை பேஸ்மெண்ட்ல வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அமைதியாருங்க. யார் அது? யார் இந்த பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹலோ மிஸ்டர் ரிவர்ஸ், என் பேர் மோனிகா. அது இருக்கட்டும், உனக்கு என்ன வேணும்? நான் ஐஆர்எஸ்ல இருந்து வந்திருக்கேன் கணக்கை சரி பார்க்கறதுக்காக. என்ன கணக்கு? உங்களுக்கு 3 நோட்டீஸ் அனுப்பி இருந்தோமே. அது நீங்க தானா? அந்த டைனோசர் கார்ல எவ்வளவு மைலேஜ் தான் கிடைக்குதுன்னு சொன்னேன். உண்மையா சொல்ல போனா எனக்கு தெரியும். ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். ஓசன் லேயரை பத்தி வேற யாராவது கவலைப்படட்டும். வரப்போற 3 மாசத்துக்கான ப்ராஜெக்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபிளக்சுவேஷன் ஷேர் ஹோல்டர்ஸை நர்வஸ் ஆக்கும். நர்வஸான பங்குதாரர்கள் ஸ்டாக்ஸா வாங்க மாட்டாங்க. சரியா சொன்னீங்க. பிளேஸ் எனர்ஜி நான் ஸ்டேபிள் மார்க்கெட்டை எப்படி ஸ்டேபிள் ஆக்க போகுது அதுதான் நாம பார்க்கணும். சொல்லுங்க, வெக்கப்படாதீங்க. குளோரியா சொல்லுங்க. இவங்க தான் நம்ம R&Dல புதுசா சேர்ந்திருக்கிறவங்க. ஏதாவது சொல்லணுமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வட்டி சதவீதத்தை அதிகரிக்கணும். நினைச்சேன். ஒரு நிமிஷம் பில். குளோரியா, நீங்க சொல்லி முடிங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாம் பாருங்க. 1964 இருந்து இந்த நிறுவனத்துக்கு 612 மாற்று ஆற்று திட்டம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டாங்க. ஆமா, எங்களுக்கு தெரியும். வைக்கோல தங்கமா மாறும்னு நினைக்கிற பைத்தியக்காரனுங்க. உண்மையை சொல்ல போனா புது கண்டுபிடிப்புகளுக்கு காரணமா சில முட்டாள்தனமான யோசனை இப்ப முட்டாள்தனமா தெரியல. இப்போ 5 ப்ரொபோசல்ஸ் வந்ததுனால பேலஸ் எனர்ஜி இந்த ப்ரொபோசல் பத்தி இதை நம்ம பரிசீலிக்கணும். இப்போ 2வது பக்கத்துல என்ன இருக்குன்னா, எமெட் ரிவர்ஸ். ஆமா, 1982ல அவர் ஒரு கோரிக்கை வச்சாரு. ஒரு சிறப்பு மெட்டல் அலாயை பயன்படுத்தி நீர்ல இருந்து ஹைட்ரஜனை பிரிக்கலான்னு சொன்னாரு. எலக்ட்ரோலைசிஸ். குளோரியா, பல ஆண்டுகளா இருக்கு, ஆனா பயனற்றது. இல்ல சார், இது வித்தியாசமானது. அவரோட கணக்குப்படி பார்த்தா ஒரு சாதாரண வீட்டுக்கு தேவையான முழு சக்தியையும் 1 வருஷத்துக்கு இந்த 1 கிளாஸ் தண்ணியில உருவாக்க முடியும். நான் உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தேன். சுயமா வேலை செய்றீங்கன்னு போட்டிருக்கு. ஆமா, நான் புதுசா கண்டுபிடிப்பேன். பொதுவா என்னுடைய வருமானம் எல்லாமே காப்புரிமையில தான் வருது. உதாரணத்துக்கு ஒன்னு எடுத்து சொல்லுங்களேன். இது நீங்க திருக்காணிய கண்டுபிடிச்சீங்களா? ஆமா, இத நான் தான் கண்டுபிடிச்சேன். இடது கை பழகுறவங்களுக்கு எதிர்மாறா இருக்கும். ஆனா ஒன்னும் பெருசா வெற்றி அடையல. கடந்த 5 ஆண்டுக்கான ரசீதை நான் பார்க்கணுமே. இதோ இங்கதான் இருக்கு. எல்லாம் 20 வருஷத்துக்கான ரசீதெல்லாம் இருக்கு. நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆமா, நீங்க எப்படி வேலை பாப்பீங்க? சும்மா அங்க உட்காந்துக்கிட்டு தொப்பில பேர் போட்டு பாப்பீங்களோ? அதுல சிக்கிற ஒரு பாவப்பட்ட கிழவனை பிடிச்சி அவருக்கு தொல்லை குடிப்பீங்களா என்ன? அப்படியா பண்றீங்க? உண்மையே சொல்லப்போனா உங்க வரி விலக்கு விவரங்கள்ல சில சந்தேகத்திற்குரிய குறிப்புகள் இருக்கு. என்ன சந்தேகம்? பல்குத்தும் குச்சிகளுக்காக $312 செலவு பண்ணீங்களா? ஆமா, சரியா தான் சொன்னீங்க. அது ஒரு வணிக செலவா காமிச்சிருக்கீங்களே. அப்படி கேக்குறதுக்கு என்ன ஒரு மன்னிச்சிருங்க. சின்ன ஹேண்ட்ஸ் பேக்கோட தலைகீழ் மாடுலேஷன் கொண்ட மின்சாரத்தை கடத்தாத ஒரு கருவியோட உட்பாகத்தை பத்தி உங்களுக்கு என்ன சொல்ல தெரியுங்கிற? எனக்கு ஒன்னும் தெரியாது. அப்ப என் வாதத்தை நான் முடிச்சுக்கிறேன். சரி. ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கே. $2500 மதிப்புள்ள வைக்கோல வரி விலக்கு செலவுல காமிச்சிருக்கீங்க. இதான் அது. குதிரைக்காக வரி விலக்கு செலவு செஞ்சிருக்கீங்களா? அமெரிக்க வரி சட்ட கையேட்டின்படி பிரிவு 8(12) படி யாராவது வாகனத்தை அவங்க வணிக நோக்கத்துக்காக அதை பயன்படுத்தினாங்கன்னா அத இயக்கத்துக்காக தேவைப்படுற எரிபொருளோட ஒரு பகுதியை வரியா நாம வாங்கிக்கலாம். சரி, பெரும்பாலான மக்களுக்கு அந்த எரிபொருள் பெட்ரோலா தான் இருக்கும். நான் குதிரையில போறதுனால வைக்கோலும் சரியா தான் இருக்கும். அந்த வைக்கோல குதிரை சாப்பிட்றதுனால அது நேரடியா குதிரை திறனா மாறுது. இந்த துறையில உள்ளவங்க இந்த மாற்றத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா செரிமானம்னு சொல்லுவாங்க.
இதிலிருந்து வெளியேறது மீத்தேனும் இயற்கை உரமும் தான். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. தினமும் வேலைக்கு போற நீங்க சுற்றுச்சூழலை பாதிக்கிறதுக்கும் வெளிநாட்டு எண்ணெய்க்காகவும் பயங்கரவாத சந்திப்புகளை ஊக்குவிப்பதற்கும் உங்களுக்கு வரி சலுகை கிடைக்குதுன்னா அதே சலுகை எனக்கும் கிடைக்கணும்னு நீங்க நினைக்கலையா? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அப்படின்னா ஆனா எனக்கும் அது கிடைக்கணும். ஓகே, உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நீங்க எங்க போறீங்க? பல் குத்துற குச்சி தீர்ந்து போயிடுச்சு. 80களில் மிஸ்டர் ரிவர் இங்க வேலை செஞ்சிருக்காருன்னு தெரிய வருது. ஆமா, எனக்கு தெரியும். என் அப்பா அவரை வேலை விட்டு நிக்கிற வரைக்கும் இதுல எந்த ஆச்சரியமும் எனக்கு இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? என்னுடைய சயின்டிஸ்ட் சில பேர் மிஸ்டர் ரிவரோட ப்ரொபோசல் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க நான் சொல்லியிருந்தேன். அது மொத்தமும் வேஸ்ட். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா அது இப்போ வேலை செய்யுன்னு சொல்றீங்களே. ஒரு நட்பு ரீதியா நீங்க அவரை போய் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும். உண்மையிலேயே அவர்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. ம். ஹேய் ஹேய், நீங்க யாரு? ஆண்ட்ரூ, நீங்க யாரு? ஸ்டான். மிக்கி எங்க? வெக்கேஷன் போயிருக்காரு. நீ தானே ஸ்டான் லூவிஸ் இல்ல? பாஸ் உன்னை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. மிஸ்டர் ரிவர்ஸ் சந்தா எடுத்தாரன்னு பாஸ் உங்ககிட்ட கேட்க சொன்னார். அந்த வயசானவரா? நீங்க என்ன விளையாடுறீங்களா? அவரை பார்த்தா பயமா இருக்கும். நீ என்ன சொல்ற? அவர் வீட்டு பேஸ்மெண்ட்ல இறந்த பிணங்களை வச்சிருக்காரு. ஆமா ஆமா, வச்சிருக்கலாம். இல்ல, நிஜமா பிணவரைகளை வாங்கிட்டு வராரு. அதெல்லாம் பேங்க் ராபர்ஸோட உடல். மறு உயிர் கொடுக்கறதுக்காக சோதனை பண்றாரு. சரி, நீ அவரோட பேஸ்மெண்ட்ல என்ன இருக்குன்னு பாத்திருக்கியா? இல்ல. சரி, நான் உனக்கு சவால் விடுறேன். இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. அரசாங்கம் தான் எனக்கு சம்பளம் கொடுக்கணும், சரியா? சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அவங்க அதிகமா செய்யறதை விட நான் அதிகமா செய்யறேன். எனக்கு தெரியும், நான் இன்னும் பேஸ்மெண்ட்ல தான் இருக்கேன். அது என்ன சத்தம் அங்க? இப்ப எப்படி இருக்க? நான் இறந்துட்டேனா? வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதுக்காக கைது பண்ணும்போது நீ அப்படிதான் நினைப்ப. பாத்து மெதுவா எந்திரி. தலையில அடிபட்டிருக்கு. உன் பேர் என்ன? ஸ்டான். நான் ஒன்னும் திருடன் கிடையாது. நான் ஒன்னும் திருடவும் இல்ல. இல்ல, நீ என்னோட தனிப்பட்ட உரிமையை திருடிட்ட, என்னுடைய மன அமைதியும் திருடிட்ட. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பயன்படுத்த வேண்டிய 25 நிமிஷத்தை நீ வீணாக்கிட்ட. மிஸ்டர் ரிவர்ஸ், ஸ்டான் ஒரு திருடன்னு என் மனசுக்கு தோணல. இவன் ஒரு ஆர்வமான சின்ன பையன் தான் நினைக்கிறேன். நான் சின்ன பையன்தான். இதெல்லாம் ஒரு பந்தயம். ஓஹோ ஹோஹோ. அப்படின்னா எல்லாமே சரிதான்.
நீங்க என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா பசங்களா? அந்த வயசானவர் வீட்டு ஜன்னல் மேல கல்லேறிவன்னு நீங்க நினைச்சீங்களே, அவர் வீட்டு கதவை தட்டுறேன்னு சொல்லி பந்தயம் கட்டினீங்களே, அந்த வயசானவர் மிஸ்டர் ரிவர்ஸ் வீட்டுக்குள்ள அத்து மீறி உள்ள நுழைஞ்சி அவர் உள்ள என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு கண்டுபிடிக்க நான் உனக்கு சவால் விடுறேன்னு சொன்னீங்களே. நீங்க அங்க என்னதான் பண்றீங்க? மிஸ்டர் ரிவர் ஒரு கண்டுபிடிப்பாளர். அது எல்லாருக்குமே தெரியுமே. ஆனா நான் கேட்க அந்த வந்து பிணங்களை பத்தி கேக்குறியா? அந்த உடல் பாகங்கள் எங்க இருக்கு, அது எல்லாத்தையும் ரகசியமா அணு துகள்களா மாத்தி அதை வச்சு இந்த கிரகத்தையே வெடிக்க வைக்க போறாராமே. அப்படித்தானே நினைச்சீங்க, சரியா? மத்த பசங்க எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க ஏதோ பெரிய விஷயத்தை உருவாக்குறீங்கன்னு. பெரிய விஷயமா? அப்ப நீ என்னதான் பார்த்த? நான் என்ன பார்த்தேன்னு எனக்கு தெரியல. அது எப்படி இருந்ததுன்னா அதை சொல்ல தெரியல. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. ஒருவேளை கற்பனையா இருக்கலாம். அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த பையன் வளர்றான். இவன் தலையில அடிபட்டிருக்கு. இவன் கண்டிப்பா ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். ஹே ஹே, முதல்ல இங்கிருந்து வெளியே போ. கமான், வெளியே போ, வெளியே போ. என்ன பார்த்தா முட்டாளா தெரியுதா? வெளியே போ. என்ன உண்மையா மன்னிச்சிருங்க, நான் போறேன். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. ஒரு நாள் தண்ணி எரிபொருளா பயன்படுன்னு நான் நம்புறேன். தண்ணியை உருவாக்குற ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ ரெண்டும் தனியாவோ இல்ல ஒன்னா சேர்ந்தோ முடிவில்லாத வெப்பத்தையும் ஒளி தர சக்தியா மாறும். நீரை நம்பிதான் எதிர்காலமே இருக்கு. உண்மையிலே நீர் தான் எதிர்காலம். ஓ, இப்ப வீடு வீடா போய் கதவு தட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? புதுசா ஏதாவது முயற்சி பண்றீங்களா என்ன? நீங்க அதை உருவாக்கிட்டீங்களா? தண்ணி மூலமா சக்தியை உருவாக்குறது. இது முட்டாள்தனமா இருக்கு. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்போதும் பெப்பர்மென்ட் டீ தான் பிடிக்கும்னு நினைச்சேன். இது உங்க வயித்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, நன்றி. அது சரி, என்னுடைய வயித்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உங்க மருத்துவ வரி விலக்க நான் பார்த்தேன். இந்த அரசாங்கம் மணல் அரிப்பையும் தொழிற்சாலை மாசுபாடையும் உலகம் வெப்பமடைகிறதையும் இத பத்தி தான் கவலைப்படணும். இந்த விஷயம் உண்மையானது. கடல் மட்டம் இன்னும் உயர்ந்துகிட்டே இருக்கு. பவளப்பாறைகளும் அழிஞ்சுக்கிட்டே வருது. இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. நாமளும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் அதை பத்தி கவலைப்படல. நீங்க கவலைப்படுறீங்களே? அப்படியா? நீங்க ஜிஞ்சர் பிரெட் செய்யறீங்களா என்ன? அது இப்ப தயாராயிடுச்சு. நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. மிஸ்டர் ரிவர்ஸ், சேல்ஸ் கேர்ளா? ஓ இல்ல, நான் சேல்ஸ் கேர்ள் இல்லை. என் பேரு குளோரியா. பேலஸ் எனர்ஜி கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கேன். நீங்க ஜனவரி 8ஆம் தேதியில கொடுத்த ஆராய்ச்சியை பத்தி பேச ஒரு வந்திருக்கேன். நிமிஷம். அது நடந்தது 1982 ஆச்சு. பேலஸ் எனர்ஜிக்கு இப்பதான் என்னுடைய ஆராய்ச்சி மேல நம்பிக்கை வந்திருக்கா என்ன? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. வா, உள்ள வா. நான் உங்க ஆராய்ச்சி பத்தி பேசலாம்னு நினைச்சேன். உங்க நேரம் ரொம்ப அருமையா இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு தேரியா இருந்தப்போ யாருக்கும் என்னுடைய ஆராய்ச்சி மேல நம்பிக்கையே இல்ல. என்ன அவங்க பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, சாத்தியமில்லாத விஷயத்த செய்யறேன்னு சொல்லி. ஆமா, எனக்கு தெரியும். ஆனா மிஸ்டர் கால்நாதன் அந்த நிறுவனத்தோட சிஇஓ. கார்ல்நார்த்தன் அந்த முதியவரோட பையனா?
ஆமா, அவர்தான் அந்த நிறுவனத்தை நடத்துறாரு. உங்க ஆராய்ச்சி மேல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. இப்பதான் அவருக்கு ரொம்ப ஆர்வம் வந்திருக்கா என்ன? அவனோட முதுகு எலும்பே இல்லாத அப்பா என்ன வேலையில இருந்து தூக்கி எறிஞ்சான். இப்ப அவன் மகனுக்கு நான் தேவைப்படுறேன்னா கண்டிப்பா தேவைப்படட்டும். 20 வருஷமா என்னுடைய சொந்த செலவுல ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சி சரியான முறையில உருவாகிற வரைக்கும் காத்திருந்து என்னுடைய கண்டுபிடிப்பு சரியா வேலை செய்தான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து திருட பாக்குறீங்க, அப்படித்தானே? இல்ல யாரும் இங்க திருட வரல மிஸ்டர் ரிவர்ஸ். உங்க முன்மாதிரி வேலை செய்தா? நான் என்ன சொல்றேன்னா, அது உண்மையாவே வேலை செய்தா? அத நீ தெரிஞ்சுக்கணுமா என்ன? சொல்லு. ஆமா நான் தெரிஞ்சுக்கணும். அதே போல நார்தனும் தெரிஞ்சுக்கணும். நாங்க உங்களுக்கு ஒரு கணிசமான தொகையை கொடுக்க விரும்புறோம். அப்படியா? என்னால இதை நம்பவே முடியல. நீ என்ன பண்றனா, திரும்பி போய் உன் பாஸ் கிட்ட சொல்லு, காலம் கடந்துடுச்சுன்னு. உங்க நிர்வாகத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஆனா அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கவே இல்ல. இப்ப வந்து என் சாதனையில ஒரு பங்கு கேட்டா நான் எப்படி தர முடியும்? ஆனா அதனால நீ போய் அவன்கிட்ட சொல்லு, எம்மட் ரிவர்ஸுக்கு இதை விக்கிறதுக்கு விருப்பமே இல்லைன்னு. உங்க நேரத்தை ஒதுக்குனதுக்கு நன்றி. இதுக்காக ஏற்கனவே நான் 20 வருஷம் செலவழிச்சிட்டேன். கதவை யார் தட்டினது? குப்பைக்காரனுங்க, பிணம் தின்னும் கழுகுகள், அப்புறம் ஒற்றர்கள். சக்கரத்தூளை இது மேல போடுவியே, அத நீ போடலையா? நான் சமைச்சது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க தாராளமா ஐஆர்எஸ்க்கு புகார் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, கிட்டத்தட்ட நான் என் வேலையை முடிச்சிட்டேன். அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜிஞ்சர் பிரெட் எப்படி செய்யறதுன்னு ஸ்டானுக்கு சொல்லி கொடுப்பேன். அந்த முன்மாதிரியை செயல்படுத்துறதுக்காக அவர் நெருங்கிட்டாருன்னு எனக்கு தெளிவா புரியுது. அவர் நெருங்கிட்டாருங்கிறது தான் பிரச்சனையே. இந்த பறந்து விருந்த பொருளாதாரத்துல மாற்று எரிபொருளை இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சதே இல்ல. ஒருவேளை அவர் கண்டுபிடிச்சிருந்தா முதல்ல நாம தான் நான் சந்தேகப்பட்டோம். ஒத்துக்கிறேன். அதுக்காக நீங்க அவர் ஒரு தடவை சந்திச்சாகணும். எமிலி, எனக்கு 2 ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணுங்க. கர்னி நெப்ராஸ்காக்கா? கானி நெப்ராஸ்கா. யா, எப்படியாவது அவரை நம்ம பக்கம் கொண்டு வரணும். ஹே ஸ்டான், இங்க வா. நேத்து மிஸ்டர் ரிவர்ஸ் எனக்கு கால் பண்ணாரு. உண்மையாவா? ஆமா, நம்ம எப்படி தொழில் செய்யறோம்னு நிறைய கேள்விகள் கேட்டாரு. நம்ம மறுசுழற்சி காகிதங்களை பயன்படுத்துறோமா, டெலிவரிக்கு எத்தனை ட்ரக்ஸ் பயன்படுத்துறோம், அதெல்லாம் கேட்டாரு. வானிலை அனுமதிச்சா நீங்க உங்க சைக்கிள்ல தான் டெலிவரி பண்றீங்கன்னு சொன்னேன். விஷயம் என்னன்னா, அவர் சந்தை எடுக்க தயாரா இருக்காருன்னு நினைக்கிறேன். நீ போய் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட அதை கொடுத்தா ஒத்துப்பாரு. அது என்னால செய்ய முடியும். கூல். அடடா, உன்னை கேள்வி மேல கேள்வியா கேட்டு மூளையை குடஞ்சிருவாங்க போல இருக்கே. மிஸ்டர் ரிவர்ஸ், ஸ்டான் வந்திருக்கான். உங்களுக்காக நியூஸ் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன். ஐஆர்எஸ்க்கு எப்பையில இருந்து தொந்தரவு செய்யற பசங்களை நான் வேலை செய்யற இடத்துக்கு அனுப்பி வைக்கிற வேலை வந்துச்சு. இவன் 1/2 மணி நேரமா தொடர்ந்து கதவை தட்டிக்கிட்டே இருந்ததுனால நம்ம 2 பேர்ல யாருமே ஒழுங்கா வேலை செய்ய முடியல. கனிவா அவன்கிட்ட நடந்துக்கோங்க. நான் சொன்னது சரிதானே? நீங்க ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனியா பிரிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஹைட்ரஜனை மின் சக்தியா மாத்துறீங்க. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? எல்லாரும் பண்றது தானே. இல்ல, இது வித்தியாசமா இருக்கு. நீங்க தண்ணியில ஏதோ ஒண்ணு கலக்குறீங்க, கேட்டலிஸ்ட் மாதிரி. இதுக்கு குறைவான அளவுல மின்சக்தியை பயன்படுத்துறீங்க. கிட்டத்தட்ட இலவசமா பண்ற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா எனக்கு போதுமான நேரம் இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சாக போறீங்களா? நீங்க வயசானவர் தான், உங்களுக்கு அந்த அளவுக்கு வயசாகலையே. அத போய் புற்றுநோய் கிட்ட சொல்லு. அத குணப்படுத்திடலாமா? மிஸ்டர் ரிவர்ஸ் அவரோட மருத்துவ சிகிச்சையை நிறுத்திக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. என் பணத்தை முக்கியமான விஷயத்துக்கு செலவு பண்ணணும். அந்த பெரிய நிறுவனம் உங்க கண்டுபிடிப்புக்காக நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்களே. ஓ, அப்படி அவ சொன்னா? அது எப்படி உனக்கு தெரியும்? ஜன்னல் வழியா ஒட்டு கேட்டேன்.
வேணும்னா என்னை கைது பண்ணுங்க. ஆ, இந்த வேலை செய்யாத கண்டுபிடிப்புக்கே நிறைய பணம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது வேலை செய்யும். அதுக்கப்புறம் வேணா விற்கிறதுக்கு முடிவு பண்றேன். அது முழுசா தயாரானதுக்கு அப்புறம் அதோட காப்புரிமை என் பேர்ல வரும். ஆனா அந்த பணம் இப்போ உங்களுக்கு தேவைப்படுதே. நீங்க இப்ப இறந்துகிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன இப்போ? இதை நான் சரியா செஞ்சா எவ்வளவு நாள் வேணாலும் நான் வாழ்வேன். எல்லாரும் சொல்ற மாதிரி அவர் ஒன்னும் கெட்டவர் இல்ல. ஆனா அவர் கொஞ்சம் பைத்தியம் தான். அவரை தன்னை குணமாக்கிக்க எந்த முயற்சியும் எடுக்கல. அது கொஞ்சம் கஷ்டமான முடிவு தான். அதனால அவரை பைத்தியம்லாம் சொல்லிட முடியாது. ஆனா அது மட்டும் இல்ல. ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து ஒரு பொண்ணு பார்க்க வந்தாங்க. அவர் கண்டுபிடிப்புக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க. அவரு மறுத்துட்டாரு. பணம் மட்டுமே எல்லாத்துக்கும் பதிலாயிடுது ஸ்டான். இல்ல, அதான் பதில். பணம் இருந்தா நம்மளால என்ன வேணாலும் செய்ய முடியும். எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு எது முக்கியம்னு முடிவெடுக்க கண்டிப்பா ஒரு நேரம் வரும். வழக்கமா அது பணமா இருக்காது. எனக்கு என்ன தோணுதுன்னா எம்மட்டுக்கு புகழ்தான் தேவைப்படுது. ஒன்று தெரியுமா ஸ்டான், நான் வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்கிற நிறைய மனிதர்களை பார்த்துருக்கேன். அவங்களோட தேவை என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் இருந்துதான்ங்கிற கேள்விக்கு பதில். எமெட் ரிவர்ஸ். யாரு கேட்கறாங்கன்னு பொறுத்து பதில் மாறும். கார்ல் நோத்தம், என்னுடைய உதவியாளர் குளோரியா ஏற்கனவே உங்களை சந்திச்சிருக்காங்க. ஓ, எனக்கு தெரியும், ஞாபகம் இருக்கு. எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேனே, அதை சொல்லி அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் என்னுடைய சலுகைகளை சொல்லிட்டு போக நான் வந்தேன். அது சரி. உன்னுடைய வயசான அப்பா எப்படி இருக்காரு? அவர் ரொம்ப நல்லா இருக்காரு, தேங்க்யூ. நான் உள்ள வர்றதுல உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லையே? தாராளமா வரலாம். எல்லாரும் தான் வந்துட்டு போறாங்க. மிஸ்டர் ரிவர்ஸ், குளோரியா உங்களுக்கு சொன்னது போல பேலஸ் எனர்ஜி உங்க ஒர்க்கு எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புது. உங்க ஆராய்ச்சியை பத்தி பல முறை நான் படிச்சிருக்கேன். உங்க விஞ்ஞானம் வலிமையானது. 20 வருஷத்துக்கு முன்னாடியே இதை ஏன் நாங்க அங்கீகரிக்கலன்னு வெக்கப்படுறோம். உங்க காலத்தை தாண்டி யோசிச்சவர் நீங்க. ஹே, அந்த கார் யாரோடது? மிஸ்டர் நார்த்தமோடது. சூப்பர். அந்த ஆயில் கம்பெனியோட ஓனரா நீங்க? ஆமா, அது நான் தான். ஆனா நீங்க யாரு? நான் இவரோட ஏஜென்ட். ஏஜென்ட்டா? இவ்வளோ சின்ன வயசுலயா? சரி, என்ன வியக்க வைங்க. மிஸ்டர் ரிவர், ஒர்க்கிங் புரோட்டோடைப்பை நீங்க வச்சிருக்கீங்களா? கிட்டத்தட்ட அது வேலை செய்யற செயல்பாடை நெருங்கிட்டேன்னு சொல்லலாம். ரொம்ப நெருங்கிட்டாரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது. உங்களுக்கு அவ்வளவு நேரம் இல்ல. ஒரு முறை நான் அதை பார்க்கலாமா? இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கா? ஆமா, இதை உருவாக்க எனக்கு 20 வருஷம் ஆச்சு. இதுல என்ன பிரச்சனைனா அதோட கண்டக்டர் செல்ஸ் தான். இந்த செல்ஸ் எல்லாம் ரொம்ப துல்லியமா வேலை செய்யக்கூடிய நிலைமையில இப்ப இருக்கு. அந்த கண்டக்டர் செல்ஸா? அது ஒண்ணு மட்டும் தான் பிரச்சனையா? சரியா சொன்ன, அதுதான் பிரச்சனையே. இந்த ஆராய்ச்சிக்கு எனக்கு தேவையான காப்புரிமை கிடைச்சதுன்னா ஹெமட், உங்களுக்கு உதவி செய்ய எனக்கு அனுமதி கொடுங்க. இன்னும் 1 வருஷம் இந்த இருட்டுல நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க மிச்சம் வச்சிருக்கிற வேலைகளை என்னுடைய இன்ஜினியர்ஸ் 1 மாசத்துல இங்க வந்து முடிச்சிருவாங்க. இந்த வருஷத்திலேயே இதை நம்ம சந்தைப்படுத்திடலாம். இல்ல, இதை நானே என்னுடைய கையால தான் முடிக்கணும். ஹெமட், நான் வெளிப்படையா கேட்கறேன். எங்களுக்கு இந்த டெக்னாலஜி வேணும். இது எங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இதுக்கு நான் $5 லட்சம் உங்களுக்கு தரேன். மிஸ்டர் நார்த்தம், உங்க பணமோ உங்க அப்பாவோட பணமோ எனக்கு தேவையே இல்லை. இதை நான் பணத்துக்காக பண்றேன்னு நினைக்கிறீங்களா? நான் பணத்துக்காக பண்ணல. இது நம்ம பேர பசங்களுக்காக நான் செய்யறேன். அவங்க வாழ போற பூமிக்காக நான் செய்யறேன். அவங்க ஆரோக்கியமான எதிர்காலத்துல வாழணுங்கிறதுக்காக இதை செய்யறேன். நாம எல்லாரும் ஒரு தூய்மையான பூமியில வாழணுங்கிறதுக்காக இதை செய்யறேன். காலம் கடந்து போறதுக்கு முன்னாடி இதை நான் செஞ்சே ஆகணும். அதனால தான் நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு உதவ விரும்புறேன். ஆனா நீங்க என்னவோ எங்க அப்பா மேல உள்ள கோபத்துக்காக நீங்க இந்த இருட்டிலேயே இருந்து சாகணும்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க எமெட், அதுதான் உங்க விருப்பமா? மிஸ்டர் எமெட், நான் எங்க அப்பா மாதிரி கிடையாது. நீங்க என்னுடைய நண்பர். அடுத்த எடிசனா மாற போறவர்.
நீங்க ஒரு நிமிஷம் மேல போய் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஏன்னா இதை பத்தி என்னுடைய ஆலோசகர்கிட்ட பேசணும். சரி. கண்டிப்பா. சரி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா உங்க கண்டுபிடிப்பு உலகத்தையே ஆமா, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா நான் தான் இந்த ஆராய்ச்சியை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது உங்களால முடியலனா? அதாவது நான் இறந்துருவேன்னு சொல்றியா? அது எனக்கு தெரியல, நீயே சொல்லு. அப்படின்னா இது உலகத்தை மாத்தக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பா தான் இருந்திருக்கும். மிஸ்டர் நாதன் உதவி செய்யறேன்னு சொல்றாரே, பணத்தை வாங்கிக்கிட்டு புகழ பகிர்ந்துக்கலாம், இந்த உலகத்தையும் காப்பாத்தலாம். எனக்கு இதான் சரின்னு படுது. உங்களுக்கு தெரியுமா, நான் சின்ன பையனா இருக்கும்போது நான் ஜூல்ஸ் வெர்னோட புத்தகங்களை படிச்சு அதுல இருக்கிற மாதிரி எரிபொருள் பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைச்சேன். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு விஷயம் மட்டும், எம்மட் ரிவர்ஸ் இந்த உலகத்துல வாழ்ந்தவன்னு இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நினைவு வச்சுக்கணும்னு நினைச்சேன். அந்த கருவியை தினமும் எங்க அடித்தளத்துல பார்க்க முடியாதுன்னு வருத்தமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இது எல்லா இடத்துலயும் இருக்க போகுது. அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. நான் கொடுத்த செக் இருக்குல்ல? இருக்கு. என்னுடைய முன்மாதிரி கருவி உங்ககிட்ட இருக்கா? நானும் உங்க கூட வந்து அமைக்கிறதுக்கு உதவலாமா? வேண்டாம், உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. உதவி தேவைன்னா நான் கூப்பிடுறேன். இதை தவிர வேற ஏதாவது டாக்குமெண்டேஷன் இருக்கா? ஆமா, அதுக்கு மேலேயும் இருக்கு. அது எல்லாமே என்னோட மூளையில கொஞ்சம் இருக்கு. அதுக்கு என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. நல்லது. ஏன் உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. நான் முயற்சி பண்றேன். இன்னைக்கு சிறப்பான நாள் மிஸ்டர் நாதம். இன்னும் 2 வருஷத்துல இந்த வாகனம் மட்டும் இல்ல, இனிமே சாலையில போகிற மத்த வாகனங்களும் தண்ணியில மட்டும்தான் ஓடும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எங்க பார்த்தாலும் நீல வானமே தென்படும். உங்க லிஸ்ட்ல அடுத்தது யார் இருக்காங்க? ஒரு நிமிஷம் இருங்க, அது ஏர்போர்ட்டுக்கு போற வழி இல்லையே. நாம கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்த போறோம். என்ன பண்றீங்க? இனி இந்த கருவிகள் இருக்கக்கூடாது. Good work. ஏன் இப்படி செய்றீங்க? ஏன் வியாபாரத்தை நான் காப்பாற்றுறேன். அந்த டிவைஸ் ஒன்று தான் இருக்கு. அது எப்படி வேலை செய்யும் தெரிஞ்சவர் எம்எட் மட்டும்தான். அதுக்கு 20 வருஷம் ஆயிருக்கு. அதனால எம்எட் செத்துட்டு இருக்காரு. அது இன்னும் நல்ல விஷயம் தானே. என்ன மன்னிச்சிரு. இல்ல, நான் உங்களை மன்னிக்க போறது இல்ல கால். அது என்னோட வேலையும் இல்ல, அது ஆண்டவரோட வேலை. ஆண்டவரா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? முடியாது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. உண்மையை சொல்ல போனா நான் தான் தப்பு பண்ண மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு ஒரு தப்பான மனுஷன் கிட்ட கொண்டு வந்த மாதிரி இருக்கு. ஆனா நீங்க தப்பான மனுஷன் இல்ல கால். நீங்க நல்லவர் தான். ஆனா நீங்க அப்படி இருக்க விரும்பல. நான் என்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸோட மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை காப்பாற்றி இருக்கேன். அந்த டிவைஸ் ஒரே ராத்திரியில் எல்லாத்தையும் தலைகீழ மாற்றி இருக்கும். மக்கள் மின்சாரத்தை இலவசமா வீட்லேயே தயாரிச்சிருப்பாங்க. அது நடக்க நான் விட மாட்டேன். எனக்குன்னு நிறைய பொறுப்புகள் இருக்கு. ஆமா இருக்கு. இந்த பூமியோட எதிர்காலத்துக்கான பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அது நீங்க யோசிக்கல.
உங்களுக்கு பணம் தான் முக்கியம். ஆண்டவரோட திட்டத்தை உங்களால என்னைக்குமே தடுக்க முடியாது. நீங்க ஒன்னும் அவரோட திட்டத்தை தடுக்கல. அந்த திட்டத்தோட பகுதியில ஒரு வாய்ப்பை இழந்துட்டீங்க. நீ என்ன பைத்தியமா? இல்ல, நான் கொஞ்சம் கோபமாயிட்டேன். இப்பவும் நான் சொல்றேன், இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு நாள் நடக்கதான் போகுது. ஒரு ஏஞ்சல் உங்க வாழ்க்கைக்கு வந்து இந்த உலகத்தை மாத்துறதுக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்தோம், அதை நீங்க வீணாக்கிட்டீங்க. $500,000. சரி, வரி எல்லாம் போனதுக்கு அப்புறம் மீதம் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? அது உங்க மருத்துவ செலவு ஈடுகட்ட போதுமானதா இருக்கும். அதுவும் நீங்க விரும்புனீங்கன்னா. கடந்த 20 வருஷமா என் கதவை யாருமே தட்டினதில்ல. திடீர்னு நான் என்னவோ ப்ராப்ளம் ஆயிட்ட மாதிரி தெரியுது. உள்ள வாங்க. இங்கேதான். என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? என்னுடைய ஆட்டோகிராஃப் வேணுமா இல்ல வேற ஏதாவது? இல்ல இல்ல, அது இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மிஸ்டர் ரிவர்ஸ், கால்நாதம் உங்க கண்டுபிடிப்பை மேம்படுத்தணும்னு நினைக்கல, அதை தடுக்க தான் நினைச்சாரு. நீ இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்க? அதை அவர் அழிச்சிட்டாரு ஒரு குப்பை நசுக்கும் இயந்திரத்துல. அது இப்போ இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. அது அழிஞ்சு போச்சா? ஆண்டவரே, இது என்ன சோதனை? நான் அவர்கிட்ட திட்டம் மாறலன்னு சொல்லிட்டேன். என்ன திட்டம்? ஆண்டவர் திட்டம். என்னது? குளோரியா, இன்னும் ஒருத்தர்கிட்ட நீ பேச வேண்டியது இருக்கு. அவர் வெளியில தான் காத்துக்கிட்டு இருக்காரு. எமட், நான் ஒரு போதும் நீ பேசினதை நான் கேட்டிருக்க கூடாது. ஒருத்தரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம நான் யாரையும் நம்பினது கூட கிடையாது. நீ வர்றதுக்கு முன்னாடி நீங்க யாரையாவது நம்பிதான் ஆகணும். எதுக்காக? ஏன் நம்பணும்? ஏன்னா நீங்க சாக போறீங்க. அப்போ இதெல்லாம் அவ்வளவுதானா? இல்ல, ஆண்டவர் உங்களுக்காக திட்டத்தை வச்சிருக்காரு எமட். ஓ, என்ன என்ன நடக்குது? நான் ஒரு ஏஞ்சல். அட ஆண்டவரே, இது உண்மையா? ஆமா. அப்படின்னா நான் இப்ப சாக போறேனா? அதையே இவ்வளவு தாமதமா சொல்றீங்க? இல்ல, இன்னும் இது தாமதமாகல. உங்க வேலையை தொடர்ந்து செய்யறதுக்கு யாராவது நியமிக்க இன்னும் உங்ககிட்ட நேரம் இருக்கு. எமட், பைபிள்ல மோசேயோட கதையை கேட்டிருக்கீங்களா? பைபிள்ல இருந்தா? ஏன்? மோசே வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை அடையிற வரைக்கும் 40 வருஷம் தேவனோட பிள்ளைகளை வழி நடத்தினாரு. அப்படி இருந்தும் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்குள்ள அவரால் போக முடியல. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு மலையோட உச்சியில இருந்து நின்னு அந்த தேசத்தை அவர் பார்த்தாரு. அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு இளைஞனால நிறைவேற போகிறதையும் அவர் பார்த்தாரு. அந்த இளைஞரோட பேரு யோசுவா. அவன்தான் அந்த மக்களை வருங்காலத்துல ஒரு அழகான தேசத்துல வழி நடத்தி கொண்டு செல்வான். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க கூட இன்னைக்கு பாப்பீங்க.
ஸ்டானா? அவன் ஒரு சின்ன பையன் தானே. அவன் ரொம்ப புத்திசாலியான பையன், தூய்மை இதயம் உள்ளவன். அவனுக்கு இந்த உலகத்துல நிறைய நேரம் இருக்கு. எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் தான் இருக்கு? நீங்க இறந்து போறதுக்கு முன்னாடி ஸ்டானுக்கு தேவையான எல்லாத்தையும் கத்து கொடுக்கற அளவுக்கு உங்க கண்டுபிடிப்ப உங்க வாழ்நாள்ல மீண்டும் நீங்க உருவாக்க முடியாது. உங்களால அதை பார்க்கவும் முடியாது எமட். ஆனா இது ஆண்டவர் கொடுத்த வாக்கு. இது நிச்சயமா நடக்கும். ஒரு நாள் இந்த உலகத்தையே அது மாத்தும். உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதமான விஷயங்களை செஞ்சிருக்கீங்க. இந்த அழகான அற்புதமான உலகத்தை நேசிச்சதுக்காக ஆண்டவர் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு. ஆண்டவரால படைக்கப்பட்ட இந்த பூமியை நீங்க அதிகமா நேசிச்சதால அவர் சந்தோஷப்படுறாரு. அதனால எமட் உங்களை அவர் அதிகமா நேசிக்கிறாரு. இப்போ நீங்க உங்களோட இதயத்தை இன்னொருத்தருக்காகவும் திறக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்க செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் பாக்கி இருக்கு. எனக்கு நீங்க கத்து கொடுக்கறீங்களா? ஒருவேளை நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா உங்களுக்கான மருந்து வாங்க நேரம் இருக்கும். உங்களை இப்பதான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள இறந்துடக்கூடாதுல. ஆமா சரி, அதை நம்ம முயற்சி பண்ணி தான் பாப்போமே. ஆனா அதை முன்மாதிரி இல்லாம தான் செய்யணும். உங்களுக்கு அது எப்படி வேலை செய்யணும்னு தெரியல. எல்லாமே உங்க மூளையில இருக்குன்னு சொன்னீங்களே. சில விஷயங்கள் நினைவு இருக்கு, ஆனா காரல் தான் எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு போயிட்டானே. இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்ல. அவர் இதை எடுத்துட்டு போல. ஹைவே 6ல இருந்த ஒரு உணவகத்துல இந்த யோசனை உங்களுக்கு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இது என்னுடைய சொந்த யோசனை. ஆமா, இது இந்த ரசீதுங்களுக்குள்ள மறைஞ்சிருந்தது. பல வருஷங்களுக்கு முன்னால இது இப்படிதான் ஆரம்பிச்சது. இப்போ திரும்பவும் இதை ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு எம்மட். ஸ்டானுக்கு கத்து கொடுங்க. உங்க நினைவாற்றல் இவ்ளோ இருக்குன்னு நினைச்சு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஹே, ஜிஞ்சர் பிரெட்டா? நீ என்ன பண்ற? எப்பவாவது சும்மா உட்காரும்போது உங்க சொந்த முக்கிய பார்க்க முடியும்னு என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? இல்ல. சரி, நம்ம கண்டக்டர் செல்ஸ பத்தி திரும்ப நாம சோதிச்சு பாப்போம். அது இன்னும் நமக்கு சரியா அமையல. சில நேரத்துல ஒரு விரல் சொடக்குல எல்லாத்தையும் சரி செய்ய முடியும்னு எனக்காச்சும் தோணிருக்கா? சில நேரம் தோணும். அது நம்ம வேலை இல்ல. இது நம்மளோட வீடு கிடையாது குளோரியா, அவங்களோடது. இத கவனிச்சுக்க கூடிய பொறுப்பு ஆண்டவர் மனுஷங்க கையில தான் கொடுத்திருக்காரு, ஏஞ்சல்ஸ்க்கு கிடையாது. ஓ, மூக்க நீ பார்க்க ஆரம்பிச்சா இந்த உலகத்தோட எதிர்காலமே உன் கையில இருக்கிறதா தான் அர்த்தம். இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டாமே. இதுக்கு ஒரு வழியை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, நம்பிக்கை இருக்கு. இனிமே எல்லாம் சரியாயிடும் இல்லையா? ஆமா. உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு நினைக்கிறேன். என்னது இது? இது ஒரு மின் உதவி மோட்டார். நீ டெஸ்ஸோட கார ஹைபிரிட மாத்திட்டியா? ஆமா, ஏறக்குறைய அப்படிதான். இது அருமையான விஷயம்னு நினைக்கிறேன். டெஸ்ஸுக்கு இத பத்தி நிறைய கேள்விகள் இருக்கலாம், ஆனா இது ரொம்ப நல்ல விஷயம். ஓ, என்ன ஒரு அருமையான காலை பொழுது. ஆமா, எவ்வளவு அழகான உலகமும் கூட.